தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். நாளைக்கு மதிப்புக்குரிய யூபிஎஸ் அவர்களை சந்திக்க போகிறேன். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி வந்திருக்கிறது. பத்திரிகையாளர்கள் நிறைய கேட்டாங்க, உங்களை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய அடிப்படையில் முதல் கட்டமாக மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அண்ணன் இபிஎஸ் அவர்கள் உள்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள். இது குறித்து நாளைக்கு நானும் அண்ணன் இபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்பதை யாருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் யாருக்கும் எங்களுடைய கூட்டணியில் எந்த நெருக்கடியும் யாருக்கும் கிடையாது. நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் செயல்படுறோம். அதாவது தொகுதி எத்தனைங்கிறது முக்கியம் இல்லை, யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பது முக்கியம். அதிமுகவை அன்புமணி சந்திச்சு பேசி கூட்டணி பேசுறது வந்து சட்டவிரோதம், நான் எடுக்கும் கூட்டணி தான் பாமக கூட்டணின்னு சொல்லி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இல்ல, அது பற்றி நான் இப்ப எதுவும் கருத்து சொல்ல முடியாது. ஒருபோதும் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. தென் மாவட்டங்கள்ல வந்து வலுவிழந்து காணப்படும் சொல்லும் போது ஓபிஎஸ் சேர்க்கிறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, அது பத்தி நான் ஒன்னும் கருத்து சொல்ல முடியாது. ஜனநாயகனுக்கு வந்து தணிக்கை சான்று கொடுக்காததுக்கு வந்து பிரதமர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. காங்கிரஸ் கமிட்டி வந்து ஆதரவு கொடுத்திருக்கு. இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய படங்களுக்கு சில நேரம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. அதற்காக ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் கருத்து சொல்ல முடியாது. சென்சார் போர்டு இருக்கு, சென்சார் போர்டுல என்னங்கிறத தான் பார்க்கணுமே தவிர இதுக்கு ஒரு எடுத்த உடனே ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் கருத்து சொல்ல முடியாது. காங்கிரஸ் வந்து தாவேகா நெருங்கி போற மாதிரி தெரியுது, எப்படி பாக்குறீங்க? அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பல உங்களுடைய மீடியா மீட்டிங் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னன்னா, காங்கிரஸ் கட்சி ஒருவேளை பேசியிருக்கிறார்னு சொல்லியிருந்தேன். அதோட அடிப்படையில் போறாங்களா இல்லைங்கிறது தெரியல.